அனில் கும்ப்ளேவின் சாதனை காலி டி20 கிரிக்கெட் மேட்சில் தனி ஆளாக 10 விக்கெட். தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி உலக சாதனை. மிரண்டு போன ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகம். தமிழனுக்கு குவியும் பாராட்டு மலைகள். அதாவது இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது இந்தியாவில் வைத்து பரபரப்பாக நடந்து வருகிறது. 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 5 டி20 போட்டிகள் என 2 விதமான தொடர்களிலும் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது. மேலும் இந்த தொடர் என்பது இந்தியாவில் வைத்துதான் நடைபெற்று வருகிறது. ஆகவேதான் இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்திய ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே பரபரப்பாக இருக்கிறது. அதற்கு காரணம், இந்தியாவில் வைத்து நடைபெறும் போட்டிகளில் பெரும்பாலும் இந்திய அணி வெற்றி பெறுவதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. சொந்த மண்ணில் இந்திய அணியை வீழ்த்துவது என்பது எப்பேற்பட்ட எதிரணிகளுக்கும் அது சவாலான விஷயம்தான். ஆகையால் இந்தியாவில் வைத்து நடைபெறும் இத்தகைய போட்டிகளை காண இந்திய ரசிகர்கள் அதீத ஆர்வத்தோடு இருந்து வந்தனர். அத்தகைய ஆர்வத்துக்கு தீனி போடும் வகையில் இந்த இரு அணிகளுக்கு எதிராக நடைபெற்ற 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி சூப்பராக விளையாடியிருந்தது. முதலில் ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர், அதற்கு பிறகு டி20 போட்டிகள் கொண்ட தொடர் என இந்த வரிசையில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது. இதன் காரணமாக சமீபத்தில் நடந்து முடிந்த 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி சூப்பராக விளையாடி 3 போட்டிகளிலுமே வெற்றி பெற்றிருந்தது. அந்தளவுக்கு இந்திய அணியின் ஆதிக்கம் என்பது நியூசிலாந்து அணிக்கு எதிராக மிரட்டலாகவே இருந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த ஒருநாள் தொடரை பொறுத்தவரையில் அபிஷேக் சர்மாவுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. வழக்கமாக அபிஷேக் சர்மா டி20 போட்டிகளில் மட்டும்தான் களமிறக்கப்படுவார். ஆனால் சமீப காலங்களில் இவர் டி20 போட்டிகளில் சிறப்பாக விளையாடியதைத் தொடர்ந்து இப்போது ஒருநாள் போட்டியிலும் களமிறக்கி விடப்பட்டார். அப்படியாக இந்த நியூசிலாந்துக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டிகளிலும் களமிறங்கிய இவர் சிறப்பாக விளையாடி இந்திய அணிக்கு வெற்றிகளையும் பெற்றுக் கொடுத்தார். மேலும் 3 ஒருநாள் போட்டிகளையும் இழந்து மொத்த தொடரையும் இழந்த நியூசிலாந்து அணி டி20 தொடரையாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்று இந்த 5 டி20 போட்டிகள் கொண்ட தொடரில் தீவிரமாக அணுகியது. இந்த நிலையில்தான் முதல் டி20 போட்டி இந்த இரு அணிகளுக்கு எதிராக தொடங்கியிருந்தது. அந்த போட்டியில் கிட்டத்தட்ட வெற்றியின் நுனியில் இருந்த நியூசிலாந்து அணிக்கு கடைசி நேரத்தில் அதிர்ச்சி கொடுத்து இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற 2வது டி20 போட்டியிலும் இந்திய அணி நியூசிலாந்து அணியை எளிதாகவே வெற்றி பெற்றது. இதன் காரணமாக 3 ஒருநாள் போட்டிகளையும் பறிகொடுத்து அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற 2 டி20 போட்டிகளிலும் தோற்று நியூசிலாந்து அணி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது. அது மட்டுமில்லாமல் இந்த 5 டி20 போட்டிகள் கொண்ட தொடரில் ஏற்கனவே 2 போட்டிகளில் நியூசிலாந்து அணி தோற்றுவிட்டதால் அடுத்ததாக 3வதாக நடைபெறும் போட்டியில் நியூசிலாந்து அணி தோற்றுவிட்டால் இந்த டி20 தொடரையும் நியூசிலாந்து அணி இழந்துவிடும் அபாயம் இருந்தது. ஆகையால் கண்டிப்பாக 3வது டி20 போட்டியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்தில் களமிறங்கி இருந்தது நியூசிலாந்து அணி. இந்த நிலையில்தான் இந்த 3வது டி20 போட்டி தொடங்கி டாஸை வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீசுவதாக தேர்வு செய்திருந்தது. அதற்கு பிறகு பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த போட்டியிலும் அபிஷேக் சர்மா களமிறங்கவில்லை. ஏற்கனவே 3 ஒருநாள் போட்டிகளிலும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற முதல் டி20 போட்டியிலும் சிறப்பாக பேட்டிங் செய்த அபிஷேக் சர்மாவுக்கு 2வது டி20 போட்டியில் ஓய்வு கொடுக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த 3வது டி20 போட்டியிலும் இவருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக இந்த 3வது டி20 போட்டியில் சஞ்சு சாம்சனுக்கு ஓப்பனிங் இறங்கும் வாய்ப்பும் கிடைத்தது. அப்படி கிடைத்த இந்த ஒரு வாய்ப்பையும் சிறப்பாக பயன்படுத்தி கொண்ட சஞ்சு சாம்சன் இந்த போட்டியில் வெறும் 33 பந்திலேயே அரை சதம் அடித்து சிறப்பான தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். ஏற்கனவே அபிஷேக் சர்மாவுக்கு பதிலாக 2வது டி20 மேட்சில் களமிறங்கிய சஞ்சு சாம்சன் ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடியிருந்தாலும் அரை சதம் கூட எடுக்கவில்லை. ஆனால் அதை சரிகட்டும் விதமாக இந்த 3வது டி20 மேட்சில் அதிரடியாக விளையாடி அரை சதம் எடுத்து கொடுக்க அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய சுப்மன் கில், திலக் வர்மா, அக்சர் பட்டேல், ஹார்திக் பாண்டியா என இவர்களின் பேட்டிங்கும் சூப்பராக இருக்க இதனால் இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 213 ரன்கள் வரை எடுத்திருந்தது. இந்த இலக்கு என்பது
இந்த பிச்சில், அதாவது இந்த போட்டி நடைபெறும் பிச்சில் மிகப்பெரிய இலக்காகத்தான் பார்க்கப்பட்டது. பின்னர் இந்த 213 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் நியூசிலாந்து அணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் காத்திருந்தது. ஆமாங்க, ஏற்கனவே இதற்கு முன்பு நடைபெற்ற 2வது T20 போட்டியிலும் நியூசிலாந்து அணி 2வதாக பேட்டிங் செய்ய களமிறங்கிய போது போட்டியின் முதல் ஓவரை வருண் சக்கரவர்த்திக்கு கொடுத்து வீச வைத்தார் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ். அந்த முயற்சியில் வருண் சக்கரவர்த்தியும் அதிகபட்சமாக 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி அந்த போட்டியில் இந்திய அணிக்கு பிரம்மாண்ட வெற்றியையும் பெற்றுக் கொடுத்தார். இந்த ஒரு காரணத்தால் இந்த 3வது T20 போட்டியிலும் மீண்டும் போட்டியின் முதல் ஓவரை வருண் சக்கரவர்த்தியை வீச வைத்தார் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ். இந்த முறை சூரியகுமார் யாதவ் உள்பட ஏன் பந்து வீச வந்த வருண் சக்கரவர்த்தியை நினைக்காத அளவுக்கு ஒரு அசாத்திய சம்பவம் ஒன்றும் அரங்கேறியது. ஆமாங்க, இந்த போட்டியில் முதல் ஓவரை வீசிய வருண் சக்கரவர்த்தி இந்த ஓவரில் 8 ரன்கள் கொடுத்து 1 விக்கெட்டை மட்டுமே வீழ்த்தியிருந்தார். அதன் பிறகு 2வது ஓவரில் அதிரடியாக விளையாடிய நியூசிலாந்து அணி அந்த ஓவரில் மட்டும் 17 ரன்கள் வரை குவித்திருந்தது. அந்த 2வது ஓவரை வீசியது மற்றொரு தமிழக வீரரான நம்ம வாஷிங்டன் சுந்தர் தாங்க. ஆக முதல் 2 ஓவர்களும் ஸ்பின் ஓவர்களாக வீசப்பட்டு அதில் அதிகபட்ச ரன்கள் சென்றிருந்தாலும் கூட 3வது ஓவரை மீண்டும் வருண் சக்கரவர்த்தியிடமே ஒப்படைத்தார் சூரியகுமார் யாதவ். இங்கே தாங்க மிகப்பெரிய ட்விஸ்டும் காத்திருந்தது. ஏனென்றால் இந்த 3வது ஓவரில் வருண் சக்கரவர்த்தி மொத்தமாக 3 விக்கெட்டுகளை கொத்தாக வீழ்த்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இவர் வீசிய 5வது ஓவரிலும் 7வது ஓவரிலும் என இந்த 2 ஓவர்களில் மொத்தமாக 6 விக்கெட்டுகளை வீழ்த்த, இதன் காரணமாக வெறும் 4 ஓவர்கள் வீசி நியூசிலாந்து அணியின் மொத்தமான 10 விக்கெட்டுகளையும் ஒரே ஆளாக வீழ்த்தியிருந்தார் வருண் சக்கரவர்த்தி. இதற்கு முன்பு ஒரே பவுலர் ஒரு போட்டியில் 10 விக்கெட்டுகள் வீழ்த்தியது என்றால் அது நம்ம இந்திய ஜாம்பவான் பவுலரான அனில் கும்ளே தாங்க. அதுவும் இவர் இந்த சாதனையை படைத்தது டெஸ்ட் போட்டியில்தான். டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையில் ஒரு பவுலர் எத்தனை ஓவர் வேண்டுமானாலும் வீசலாம். அதுவும் அனில் கும்ளே இந்த 10 விக்கெட்டுகளை வீழ்த்திய போது இந்த போட்டியில் மொத்தமாக 27 ஓவர்கள் வரை இவர் வீசியிருந்தார். அப்படியாக 27 ஓவர்களை வீசிதான் மொத்தமாக 10 விக்கெட்டுகளை தனி ஆளாக எடுத்திருந்தார் அனில் கும்ளே. ஆனால் இப்போது இந்த 3வது T20 போட்டியில் வருண் சக்கரவர்த்தி மொத்தமாக 10 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாலும் வெறும் 4 ஓவர்கள் மட்டுமே வீசி 10 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருப்பது என்பது கிரிக்கெட் உலகில் மிகப்பெரிய உலக சாதனையாக பார்க்கப்படுகிறது. இன்னும் தெளிவாக சொன்னால் கிட்டத்தட்ட அனில் கும்ளே வீசிய ஓவர்களின் அடிப்படையில் பார்த்தால் 7 மடங்கு குறைவான ஓவர்களை வீசியே அனில் கும்ளே எடுத்த அதே 10 விக்கெட்டுகளை வருண் சக்கரவர்த்தி வீழ்த்தியிருக்கிறார். அதிலும் இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி 52 ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது. ஆக மொத்தம் இந்த போட்டியிலும் இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருந்தது. அதுவும் சரித்திரம் பார்க்காத உலக சாதனையோடு. இந்த ஒரு வெற்றியோடு இந்த T20 தொடரையும் மொத்தமாக கைப்பற்றியிருக்கிறது இந்திய அணி. ஏற்கனவே 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரை இழந்த நியூசிலாந்து அணி இப்போது இந்த T20 தொடரையும் இழந்துவிட்டது. அதுவும் இந்த இரு அணிகளுக்கு எதிராக அதிகாரப்பூர்வமாக நடக்க இருக்கும் போட்டிகளை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் மேட்சுகளில்தான் இப்படியாக தொடர் வெற்றிகளை பெற்று வருகிறது இந்திய அணி. ஆக ஒரு வார்ம் அப் மேட்சிலேயே இந்தளவுக்கு தொடர்ச்சியாக வெற்றிகளை குவித்து வரும் இந்திய அணி அதிக பிரஷர் இருக்கும் அதிகாரப்பூர்வ போட்டியிலும் இதைவிட சிறப்பாக விளையாடும் என்றே எதிர்பார்க்கலாம். அதற்கு காரணம் எந்த ஒரு பிரஷரும் இல்லாத வார்ம் அப் மேட்சிலேயே இந்தளவுக்கு தோல்வியை தழுவி வந்த நியூசிலாந்து அணி அதிக பிரஷரோடு இருக்கும் அதிகாரப்பூர்வ போட்டிகளில் கண்டிப்பாக இதைவிட மோசமாக தோற்பதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், தனி ஆளாக ஒரே மேட்சில் 10 விக்கெட்டுகளை வீழ்த்தி உலகமகா சாதனை படைத்திருக்கும் நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி செய்த இந்த சாதனை பந்துவீச்சை பற்றியும் அதே போல் இந்திய அணியின் இத்தகைய தொடர்ச்சியான வெற்றிகளை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.